ஒரு எளியவர் ரயில்வே ஸ்டேஷன்ல பயணிகளிடம் யாசகம் செய்து தன் பசியை போக்கி வருகிறார். ஒரு நாள் அந்த எளியவர் ஒரு பிசினஸ்மேன் கிட்ட யாசகம் கேட்கிறார். அந்த பெரியவரை பார்த்த பிசினஸ்மேன் பொறுமையா, இங்க பார், நான் எதையும் பிசினஸா தான் பார்ப்பேன். நான் உனக்கு பணம் கொடுத்தால் பதிலுக்கு நீ என்ன கொடுப்பாய்? உங்ககிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லை. ஸோ நீயும் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டு போய்விடுகிறார். இந்த கேள்வி அந்த பெரியவரை மிகவும் சிந்திக்க வைத்தது. மறுநாள் அவர் ஸ்டேஷன் ஓரமாக பூத்திருக்கும் மலர்களை சேகரிக்கிறார். மேலும் தனக்கு யாசகம் தரும் பயணிகளுக்கு பதிலுக்கு தான் பறித்த மலர்களை தருகிறார். இது யாசகம் செய்யும் பயணிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க அந்த எளியவருக்கு மேலும் நிறைய பயணிகள் யாசகம் செய்கிறாங்க. இந்த கதை நமக்கும் பொருந்தும். சதா நமக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறோம். கடவுள்கிட்ட பிரார்த்தனை கூட பண்ணுறோம். ஆசைப்பட்டது கிடைக்கலனா வருத்தப்படுறோம். பதிலுக்கு நாம் உழைப்பையோ அறிவையோ அன்பையோ பொறுமையோ சகிப்புத்தன்மையோ ஒழுக்கத்தையோ மன உறுதியோ கொடுக்க தொடங்கினா நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலனா நம்ம பதிலுக்கு எதுவுமே கொடுக்காம யாசகம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். கொடுத்து பெறுவோம். நன்றி.